நான் வீழ்வேன் என்று நினைத்தாயோ? நேற்று 18/4/2019, அதாவது வியாழக்கிழமை அன்று நேற்று பாராளுமன்ற எலெக்ஷன் நம்ம இந்திய திருநாட்டுக்கு நம்ம தமிழகத்தில் நடந்து முடிஞ்சதுங்க. இந்த எலெக்ஷனில் தலைவர் ரஜினி அவர்கள் வந்து தன்னுடைய ரசிகர்களை எல்லா கட்சி, அதாவது அவர்கள் விருப்பப்பட்ட கட்சிக்கு ஓட்டு போட சொல்லிட்டாரு. அதாவது தண்ணீர் பிரச்சனையை எந்த கட்சி தீர்த்து வைக்கிறாங்களோ அவங்களுக்கு தன்னுடைய ரசிகர்களை ஓட்டு போட சொல்லிட்டாரு. ஆனால் உங்களுக்கு தெரியும், ட்விட்டர், ஃபேஸ்புக், எல்லா இணையதளத்துலேயும் எல்லா ரஜினி ரசிகர்களும் மாறி மாறி மாறி, அதாவது இந்த வாட்டி வந்து எல்லா கட்சிக்கும் ஓட்டு போட வேண்டிய நிர்பந்தத்துக்கு ஆளாயிட்டாங்க. அதுதான் உண்மை. இந்த கஷ்டம் வந்து ரஜினி ரசிகர்கள் மத்தியில் கண்டிப்பாக எதிரொலிச்சதுங்க. என்னங்க, ஏன்னா இந்த வாட்டி வந்து ரஜினி சார் நிற்கல, அவருக்கு ஓட்டு போட முடியலையே அப்படின்ற ஒரு ஆதங்கத்தை ரஜினி ரசிகர்கள் எல்லார் மனசுலையும் வச்சுக்கின்னு ரொம்ப விரக்தியோடு இருந்தாங்க அப்படின்றது நேற்று ஒரு நிகழ்ச்சி ஒன்று நடந்தது. அதாவதுங்க, ட்விட்டர் மட்டும் இல்லை, ஃபேஸ்புக், ட்விட்டரில் இன்னும் கூடுதலாக ட்விட்டரில் என் அடுத்த ஓட்டு ரஜினிக்கு, அடுத்த ஓட்டு தலைவருக்கு, அடுத்த சிஎம், நெக்ஸ்ட் சிஎம் தலைவர் ரஜினி அப்படின்னு பலதரப்பட்ட ரஜினி ரசிகர்கள் ஒவ்வொரு ஹேஷ்டேக் போட்டு என் அடுத்த ஓட்டு ரஜினி அவர்களுக்கு அப்படின்னு போட்டு நேற்று வந்து ட்விட்டர் பக்கத்தை வந்து ரணகலம் பண்ணிட்டாங்க. ஸோ அதாவது வந்து என்னன்னு எப்படி வார்த்தையை சொல்கிறதுனே தெரில. அவர் ரஜினி சார் மேலே வச்சுருந்த அன்பை வந்து ரசிகர்கள் கொட்டுன்னு கொட்டிட்டாங்க. அதுதாங்க உண்மை. அவருக்கு, ரஜினி சார் நம்ம தலைவருக்கு ஓட்டு போட முடியலையே என்ற ஆதங்கத்தை என்ன பண்ணிட்டாங்க, அடுத்த ஓட்டு, இந்த ஓட்டோட எங்களுடைய நிலைமை இது முடிஞ்சு போச்சு, இந்த வேற கட்சிகளுக்கு ஓட்டு போகிற நிலைமை இதோட முடிஞ்சு போச்சு, இனி என் வாழ்நாள் முழுதும் ரஜினி அவர்களுக்கு தான் ஓட்டுன்னு சில பேர் ட்விட்டர் பண்ணியிருக்காங்க. சில பேர் ரஜினி அவர்களுக்கு, சில பேர் வந்து ரஜினி அவர்கள் ஆதரவாக இந்த வாட்டி ஓட்டு போட முடியலையே என்ற ஆதங்கத்தை கொட்டுறதுக்கு என் அடுத்த ஓட்டு ரஜினிக்கு அப்படின்ற ஹேஷ்டேக் பண்ணி எல்லாரும் ட்வீட் பண்ணி இன்னைக்கு இந்தியா மட்டுமில்ல வேர்ல்டு லெவலில் அது எதிரொலிச்சிருக்குங்க. இது உண்மை. நம்ம பல பத்திரிகையில் பார்த்துருப்பீங்க, இணையதளத்தில் பார்த்துருப்பீங்க. ஆனால் இந்த அளவுக்கு ஒரு ட்ரெண்டிங் ஆகும்னு யாருமே கனவுல கூட நினைக்கலைங்க. மதியானம் வரைக்கும் சாதாரணமாக எல்லாரும் ஓட்டு போட்டு தான் இருந்தாங்க. ஆனால் மதியானத்துக்கு மேலே தாங்க ஆரம்பிச்சது. அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக ரஜினி ரசிகர்கள் எல்லாருமே ஓட்டு அதாவது ட்ரெண்டிங் பண்ண ஆரம்பித்தாங்க. அதாவது வந்து ஹேஷ்டேக் போட்டு என் அடுத்த ஓட்டு தலைவருக்கு அப்படின்னு ஹேஷ்டேக் போட்டு ஈவினிங்குள்ளே பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன், அதாவது ரசிகர்கள்லாம் ட்வீட் பண்ணி ரீட்வீட் பண்ணி அப்படி கொஞ்சமாக சேர்ந்து இந்த மேக கூட்டம் மாதிரி கடல் அலையனன்ற மாதிரி நிறையா பேர் வந்து ட்வீட் பண்ண ஆரம்பித்தோம். இணையதளமே நேற்று வந்து ஸ்தம்பித்துருக்குங்க. இது வந்து பல அரசியல் தலைவர்களுக்கு ஷாக் ஆகிறது. ஐயோ, அடுத்த வாட்டி நம்ம தீர்ந்தம்பளுக்குது அப்படின்ற நிலைமைக்கு பயமுறுத்த அளவுக்கு ரசிகர்கள்லாம் உண்டு பண்ணிட்டாங்க. அதுதாங்க ரஜினி சார் மேலே ரசிகர்கள் எந்த அளவுக்கு உயிரை வச்சிருக்காங்க, ஓட்டு போட முடியலையே என்ற ஆதங்கத்தை ரஜினி ரசிகர்கள் காட்டியிருக்காங்க. இந்த வெறியெல்லாம் அடுத்த வாட்டி சட்டசபை எலெக்ஷனில் கண்டிப்பாக, இப்போவே ஆரம்பமே எப்படி இருக்குன்னா அந்த எலெக்ஷன் எப்படி இருக்குன்றதை நினச்சி பார்க்குறதுக்கு ரொம்ப ரஜினி ரசிகர்களுக்கு சந்தோஷமாக இருக்குது. நெக்ஸ்ட்டு சிஎம் தலைவர் தானோன்ற மாதிரியே ஒரு நிச்சயமாக அது உண்மைன்ற மாதிரி படுது. ஏன்னா அந்த அளவுக்கு எல்லாருமே ஆதரவு கொடுத்து பக்காவாக பண்ணியிருக்காங்க. இதில் ஒரு சந்தோஷப்படுற நியூஸ் என்னன்னா, கூடுதல் தகவல் என்னன்னா, இந்த தலைவர் ரஜினி ரசிகர்களோட ஹேஷ்டேக்கு அஜித் ரசிகர்களும் விஜய் ரசிகர்களும் ஆதரவு தெரிவித்தது தான் இன்னும் ஒரு சந்தோஷப்பட வேண்டிய நிகழ்ச்சி. இதை பற்றி உங்களுடைய கருத்துக்கள் என்னன்றதை கமெண்ட்டில் எழுதுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம். இந்த நிகழ்ச்சி உங்களுக்கு பிடித்திருந்தால் உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் செய்து புதிதாக எங்கள் சேனலை பார்ப்பவர்கள் சப்ஸ்கிரைப் செய்யும்படி அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம். நன்றி, வணக்கம்.